நான் வேணா முதலாளி அம்மாட்ட பேசி பாப்பா. என்னை பார்த்தா இறக்கப்பட்டு அவங்க மனசு மாறும்ல. வேண்டாம்மா, அவங்களுக்கு அவங்க பிஸ்னஸ் தான் முக்கியம். உங்களை பார்த்து இறக்கப்பட போகிறதில்ல. உங்கள் பொண்ணு எவ்வளோ பெரிய அசிங்கம்னு உங்களே நம்ப வச்சுடுவாங்க. அவ்வளவு சுயநலமா? நம்பவே முடியலையே. அவங்க மட்டும் இல்லைம்மா, இந்த உலகமே அப்படி தான். ஆரம்பத்தில் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழகுனாங்க. ஆனால் ஃபைனல்ஸை வந்ததும் கொலை செய்ய கூட தயங்க மாட்டாங்க. இதோட விட்டுட்டாங்களேன்னு சந்தோஷப்படுங்கம்மா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ மனசு உடஞ்சி போயிடாத. இன்னும் கொஞ்ச நாளில் உன் முகத்தில் உள்ள புண்ணெல்லாம் ஆறிடும். இது ஆறிடும்மா, ஆனால் மனசு எந்த வம்புக்கு போக வேணும்னு தள்ளியே நின்னேன். ஆனால் விட மாட்டுறாங்களே. காதலிக்கும் ஆசை இல்லை கண் கண்களும் காணும் வரை உள்ளுக்குள் காதல் பூத்தொழுகும் நாள். ஹலோ, என்னடா நாங்கள் பெரிய பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று கொடுத்துட்ருக்கேன். நீ என்ன சீரியஸாக இருக்க? என்னமோ யோசனை இல்லை போடுறீங்களா? மலரே குறிஞ்சி மலரே தலைவன் சூட நீ மலர்வாய். டேய் பிறந்த பலனை அவனை கேட்குறேன், 40 வயசுக்கு மேலே கல்யாணம் பண்ணிக்கிறாங்களாடா? இப்போ என்ன 40 வயசு? சில பேர் 60 வயசுல கல்யாணம் பண்ணுறாங்க. டேய், நான் ஒரு சிலரை பற்றி கேட்கல, பொதுவாக கேட்குறேன். 40 வயசில் கல்யாணம் பண்ணுறது கொஞ்சம் வேட்டாக தோணல? அதில் என்ன வீட்டாக இருக்குது? இப்போ அவன் 20 வயசில் கல்யாணம் பண்ணுறான். எல்லாம் 30 வயசுக்கு மேலே தான். என்ன எடுத்துக்கோ, எனக்கு 32 ஆகுது. எனக்கு இப்போ தான் செட் ஆகிருக்கு. இன்னும் கொஞ்ச நாளில் 40 வயசில் கல்யாணம் பண்ணுறதுலாம் காமன் ஆயிடும். இல்லை, 40 வயசு கொஞ்சம் லேட்டாக தோணுது. லேட்டா? இப்போ எல்லாரும் 80 வயசுக்கு வாழ்கிறாங்க. 40 வயசில் கல்யாணம் பண்ணால் இன்னும் பாதி வாழ்க்கை இருக்கா வாழ? அப்படின்னு சொல்கிற? சரி. ஆய், என்னமோ கேட்க வந்துட்டு கேட்காம போற. என்ன இது? இல்லைடா, நேற்று சந்திரலேகாவோட பேசிட்டு இருந்தேன். சந்திரலேகாவா? அப்புறம் இல்லை, திவ்யா பார்த்துக்கு யாராச்சும் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொன்னேன். அதுக்கு அவள் காதலிக்கிறதுக்கும் கல்யாணம் பண்ணுறதுக்கும் வயசு ஒரு தடையே இல்லைன்னு சொல்லி சிரிச்சுட்டு போயிட்டான். நிரூபிச்சிட்டா? இப்போ தான் நீ என் ஃப்ரெண்டு ரிப்போர்ட் பண்ணியிருக்காரு. உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. இரு இப்போ எதுக்கு ஆக்சிடென்ட் ஆகிற? ஏய், அவன் சொன்னது உனக்கு அர்த்தம் புரியலையா? அவன் சொன்னது அவன் தப்பாக தோணலையா? இதில் என்ன தப்பாக இருக்கு? எவ்வளோ இன்டெலிஜென்ட் சொல்லியிருக்கா. லவ் ஹேஸ் நோ லிமிட்ஸ். அதான்டா சொல்ல வரா? அது தெரியும். டேய், என்னால் நம்பவே முடியலடா. நேற்று யார் நீ என்னோடய ப்ரொப்போசலை ஏற்றுக்கிட்டா? இன்னைக்கு சந்திரலேகா மனசில் இருக்கிறத உங்ககிட்ட சொன்னான்னு என்கிட்ட சொல்கிறேன். இரு, அவள் அப்படிலாம் எதுவும் சொல்லலை. அவள் சொன்னதுக்கு அதான் அர்த்தம். நம்ம காதல் ஒரே நாளில் ஓகே இருக்கு. அதே மாதிரி நம்ம கல்யாணம் ஒரே மேடலை. பார்ட்னர்ஸ் இன் கிரைம் ஸ்டாப்பிங் கெட்டிங் ஈஸ்ட் ஆன் த சேம் டே. நேஷனல் ஹெட்லைன்ஸ். இது எப்படி இருக்கு? அப்புறம் அந்த ஹெட்லைன்ஸை நீயே வச்சுக்க, எனக்கு அது வேணாம். ஏன்னா என் வாழ்க்கையில் அப்படிலாம் எதுவும் நடக்க போகிறதில்ல. ஸோ அதெல்லாம் எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத. என்னடா சொல்கிற? டேய், சந்திரலேகாவை நான் லீட் ஆன் பண்ண முடியாதுடா. இனிமேல் நான் அவளை அவாய்ட் பண்ண போகிறேன். அவாய்ட் பண்ண போறியா? ஏன்டா? அவள் சின்ன பொண்ணுடா. டேய், அவளே சொல்லிட்டா வயசு முக்கியம் இல்லைன்னு. காதல்டா, என்ஜாய். இங்கே பாரு, அவளுக்கு என் மேலே வந்திருக்கிறது காதல் கிடையாது, பரிதாபம். அதை நான் அட்வான்டேஜாக எடுத்துக்க முடியாது. தப்பு. டேய், ஏன்டா அப்படி பேசுற? உனக்கு எங்கே அதெல்லாம் தோணுது? ஃப்ரெண்டாடா, உண்மையாக தான் சொன்னேன். அவளுக்கு அவள் வயசில் வேறு யாராவது நல்ல மாப்பிள்ளை கிடைப்பான். போடாடி, வேஸ்ட்டுடா நீ. ஒரு அழகான பொண்ணு வந்து அவள் ஃபீலிங்ஸ் அவங்ககிட்ட சொல்கிறா, தியாகம் பண்ணுறாரு. ஏன் மூட்டை வேற வேஸ்ட் பண்ணிக்கிட்டு. மலரே மலரே பாரு,
உன்னால என் பிச்சிங் அவுட் ஆகுது. மலரே மலரே குறிஞ்சி மலரே தலைவன் சூடு மலரா. அம்மா சமைச்சிட்டிங்களாம்மா? இல்லடா சமைச்சிட்டு தான் இருக்கேன். என்ன கையில இதுவா சீமாக்கு செஞ்சேன். சீமாக்கு சீக்கிரம் சமைங்கம்மா. சீமா சீமா தேவன் காலையிலேருந்து 10 தடவை கேட்டு போயிட்டேன். அவங்க வந்துடுவாங்கப்பா. இல்லை சீமா சொன்னாங்க வந்துடுவாங்கன்னு. சீமா சொன்னாங்க வந்துடுவாங்கப்பா. சீமா வந்துடுவாங்களே. கவலைப்படாத, வந்துடுவாங்க. அவங்கள வந்துட்டாங்க. சீமா சீமா வாங்க 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 சீமா வாங்க 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 உள்ளுக்கு வாங்க. வாங்க இதான் வீடு. வாங்க இங்கே இங்கே போங்க. சீமா வந்துட்டாங்க. வாங்க வாங்க. உங்களுக்கு தான் ரொம்ப நேரம் காத்திருந்தோம். நேற்று ராத்திரிலேருந்து உங்களுக்கு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கான். ஆமாம் சீமா, இதான் என் அம்மா, இது அக்கா ஜோதி. என் தம்பி நீங்கள் வரீங்கன்னு சொன்னப்போ நான் நம்பவே இல்லை. ஆனால் உங்களை இப்போ பார்க்கும்போது கையும் ஓடல காலம் ஓடல. நீங்கள் இவ்வளோ பெரிய செலிப்ரிட்டி, ரொம்ப பிஸியாக கூட இருப்பீங்க. ஆனால் அவன் சொன்னதுக்காக இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க. உங்களுக்கு பெரிய மனசு தான். டிவியில் பார்க்குற மாதிரியே ரொம்ப அழகாக இருக்கீங்க. வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்மா. இப்போ தான் அவன் சந்தோஷமாக இருக்கான். இவன் வந்து ஒரு குழந்த மாதிரி. என்ன சொன்னீங்க? குழந்தை மாதிரியா? இந்த குழந்தை என்னென்னலாம் பண்ண உங்களுக்கு தெரியுமா? என்னை ஸ்டாக் பண்ணுவான், என் நம்பரை என்கிட்டருந்து வலுக்கட்டாயமாக எடுத்து எனக்கு மெசேஜ் பண்ணுவான், என்னை மீட் பண்ணணுன்னு என் உயிரை வாங்குவான், என் கூட செல்ஃபி எடுக்கணும்னு நச்சரிப்பான். இத்தனை நாள் பொறுத்துக்கிட்டேன். ஆனால் இதுக்கு மேலே என்னால் இந்த லூஸை தாங்க முடியாது. சீமா, பார்த்து பேசுங்க. ஏய், நான் ஏன் பார்த்து பேசணும்? நான் யார், என் ஸ்டேட்டஸ் என்ன உனக்கு தெரியுமா? இவன் என் பின்னாடி சுற்றுறான்னு சொன்னால் நீங்களும் பார்த்துக்கிட்டு இருப்பீங்களா? நேற்று கூட என்னை மீட் பண்ணி நான் அவன் வீட்டுக்கு வரலன்னா என் கூட எடுத்த செல்ஃபிஸ்லாம் ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணிடுவேன், எனக்கு மிரட்டுறான். இல்லாட்டி நான் எதுக்கு இங்கே வர போகிறேன்? இந்த மாதிரி க்ரீஸி ஃபேன்ஸால் எனக்கு என் நிம்மதியே போச்சு. எப்போ இவனால் என்ன ஆபத்து வரப்போகுதுன்னு பயந்து பயந்து இருக்க வேண்டியதாக இருக்குது. என்னை பற்றின எல்லா டீட்டெயில்ஸையும் தெரிஞ்சு வச்சுருக்கான். அப்போ நான் எப்படி நிம்மதியாக இருக்கிறது? மரியாதை அவனை கண்டிச்சு வைங்க. ஏய், போதும் நிறுத்து. என்ன விட்டால் பேசிட்டே போகிற? இதை பாரு, என் தம்பி தப்பு பண்ணியிருக்கான்னு எனக்கு புரியுது. அதை நீ ஏன் கிட்ட வந்து சொல்லியிருக்கணும். நம்ம ஏதாச்சும் பண்ணியிருப்போம். அதை விட்டுட்டு எங்கள் வீட்டுக்கே வந்து அவமானப்படுத்த பார்க்குறியா? ஏன் இவ்வளோ அன்சிவிலைஸாக இருந்துக்கிற? அன்சிவிலைஸ் பற்றி நீ பேசுறியா? இப்படி ஒரு தம்பியை வச்சுக்கிட்டு. ஏய், இதை பாரு. அக்கா அக்கா சீமா பாவம். சீமா ஏசாத. சீமா பாரு, இப்போ கூட உனக்காக தான் பேசிட்டு இருக்கான். ஆனால் நீ அவனை புரிஞ்சிக்காம என்னமோ அவன் வேணுக்குனே தப்பு பண்ண மாதிரி பேசுகிற. இதை பாரு, என் தம்பி பிரச்சனை உள்ளவ தான். ஆனால் நீ சொல்கிற மாதிரி அவன் ஒன்றும் மோசமானவன் இல்லை. எல்லாம் எங்களை சொல்லணும். உன்னை டிவியில் பார்க்கும்போது ரொம்ப நல்லவ மாதிரி தெரிஞ்சேன். ஆனால் இப்போ தான் தெரியுது அங்கே ஒரு வேஷம் இங்கே ஒரு வேஷம்னு. ஏய், வாய் மூடு. உன் கூட பேசிட்டுக்கணும் ஒன்றுமே இல்லை. ஆண்டி இங்கே பாருங்கள், இவனை கண்டிச்சு வைங்க. இல்லை நான் போலீஸ்கிட்ட இவனை ஹெரஸ் பண்ணுறான்னு கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். அது மட்டும் இல்லாமல் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை பற்றி தெரிய வந்துச்சு, இவன் அவ்வளோதான். வாங்க. சீமா சீமா நில்லு. சீமா உங்களுக்காக தான் செஞ்சேன். நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குல்ல? சீமா நல்லா இருக்கு. இதுக்கு மேலே என் வாழ்க்கையில் உன்னை பார்க்கக்கூடாது. ஜஸ்ட் கெட் லாஸ்ட்.
என்ன அன்பா, நான் வந்தது கூட தெரியாமல் சீரியஸாக மெசேஜ் பண்ணிகிட்ருக்கீங்க? இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் திவ்யாக்காக சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன், நீங்களே கொடுத்துருங்க. இல்லை பரவாயில்ல, ஓகே. நோ ப்ராப்ளம் அன்பா, நான் அவளுக்காக தான் வாங்கினேன், கொடுங்க. இல்லை அவளை வெளியே அழைச்சிட்டு. தட்ஸ் குட். திவ்யாவும் வீட்லேயே அடைஞ்சு கிடக்குறா, உங்க கூட வெளியே போனால் அவளுக்கு ஒரு பிரேக் கிடைச்ச மாதிரி இருக்கும். யா திவ்யா கிட்ட ஏதாவது சேஞ்சஸ் தெரியுதா? இல்லை. அன்பா, இஸ் எவ்ரிதிங் ஓகே? யா எவ்ரிதிங் இஸ் ஃபைன். இல்லை நீங்கள் ஒரு மாதிரியாக இருக்கீங்க, அதான் கேட்டேன். இல்லை ஐம் ஓகே. அன்பா, நான் திவ்யாவை மானிட்டர் பண்ணிட்டு தான் இருக்கேன். யாரும் வீட்டுக்கு வரதில்ல, அவளும் வெளியே போகிறதில்ல. ஸோ there's nothing to worry about. சந்திரலேகா, இனிமேல் நீங்கள் திவ்யா மானிட்டர் பண்ண தேவையில்லை. ஏன்? நானே பார்த்துக்கிறேன். அன்பா, எனக்கு அதில் எந்த கஷ்டமும் இல்லை. இது என்னோட பிரச்சனை, நானே டீல் பண்ணிக்கிறேன். எனிவேஸ், எனக்கு இது வரைக்கும் திவ்யா விஷயத்தில் ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ். ஓகே, கோயிங்.